அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன். இன்று ஒரு ஜோதிட தகவல். அன்பர்களே, நாளெல்லாம் உழைத்து உழைத்து அலுத்து போகக்கூடிய இந்த உடம்புக்கு, இந்த மனதிற்கு ஆர்வத்தை, இந்த உற்சாகத்தை ஊட்டக்கூடியது, உழைப்பின் அலுப்பை போக்கி நல்ல உற்சாகத்தை ஊட்டக்கூடியது கலை திறனாகும், கலா ரசிகமாகும். அந்த கலா ரசனை என்பது எல்லோருக்கும் இயற்கையாக அமைந்து விடுவதில்லை. அதற்கு ஒருவருக்கு இயற்கையாகவே கற்பனை திறன் இருக்க வேண்டும். அந்த கற்பனை திறனை அடிப்படையாக கொண்டு அவருக்கு கலை படைப்புகளிலே ஆர்வம் இருக்க வேண்டும். அவ்வாறு கற்பனை திறனும் கலை படைப்புகளில் ஆர்வம் இருந்தால் அவருக்கு நாளெல்லாம் பொழுதெல்லாம் தொய்வில்லாமல் ஓய்வில்லாமல் மூளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே, உற்சாகமாக மனம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையிலே ஒருவருக்கு இயற்கையாகவே அந்த கற்பனை திறனும் அதை அடிப்படையாக கொண்ட கலை படைப்புகளில் ஆர்வம் கொடுக்கக்கூடியது. ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு அந்த கற்பனை திறனும் அந்த கற்பனை திறனை அடிப்படையாக கொண்டு கலை படைப்புகளில் ஆர்வம் கிடைக்கும் என்பதாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதக கட்டத்திலே, இந்த முதல் கட்டத்திலே மேஷம் லக்னம், சிம்மம் ராசி. மேஷம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க அவருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறன் இருக்கும். அந்த கற்பனை திறனை அடிப்படையாக கொண்டு அவருக்கு கலை படைப்புகளிலே ஆர்வம் இருக்கும். அதுபோல இந்த 2வது கட்டத்திலே ரிஷபம் லக்னம், ஒருவர் ரிஷபம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே கன்னியிலே சந்திரன் இருக்க, அவ்வாறு லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே உள்ள சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 3வது கட்டத்தில் உள்ளபடி ஒருவர் மிதுனம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, மிதுனம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திர பகவான் அவருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் அதை அடிப்படையாக கொண்டு கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 4வது கட்டத்திலே கடகம் லக்னம், விருச்சிகம் ராசி. ஒருவர் கடகம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, கடகம் லக்னம் விருச்சிகம் ராசியிலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் அவருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் அதை அடிப்படையாக கொண்டு கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 5வது கட்டத்திலே சிம்மம் லக்னம், தனுசு ராசி. சிம்மம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, சிம்மம் லக்னம் தனுசு ராசியிலே பிறந்திருந்தால் அந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 6வது கட்டத்திலே கன்னி லக்னம், மகரம் ராசி. இந்த கன்னி லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அவ்வாறு கன்னி லக்னம் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் அவருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 7வது கட்டத்திலே துலாம் லக்னம், கும்பம் ராசி. துலாம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால்
அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே கும்பத்திலே சந்திரன் இருக்க, துலாம் லக்னம் கும்பம் ராசியிலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 8வது கட்டத்திலே விருச்சிகம் லக்னம் மீனம் ராசி, விருச்சிகம் லக்னத்திலும் மீனம் ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, விருச்சிகம் லக்னம் மீனம் ராசியிலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 9வது கட்டத்திலே தனுசு லக்னம் மேஷம் ராசி, ஒருவர் தனுசு லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, தனுசு லக்னம் மேஷம் ராசியிலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் அவருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் அதை அடிப்படையாக கொண்டு கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 10வது கட்டத்திலே மகரம் லக்னம் ரிஷபம் ராசி, மகரம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, மகரம் லக்னம் ரிஷபம் ராசி அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 11வது கட்டத்திலே ஒருவர் கும்பம் லக்னத்திலும் மிதுனம் ராசி, கும்பம் லக்னத்திலும் மிதுனம் ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, கும்பம் லக்னம் மிதுனம் ராசி அவ்வாறு பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அந்த சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். அதுபோல இந்த 12வது கட்டத்திலே மீனம் லக்னம் கடகம் ராசி, மீனம் லக்னத்திலும் கடகம் ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, மீனம் லக்னம் கடகம் ராசியிலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனையும் கலை படைப்புகளில் ஆர்வத்தையும் கொடுக்கும் என்ற ஜோதிட சாஸ்திரத்தை 12 கட்டங்களுக்கு போட்டு பார்த்தீர்கள். இவ்வாறு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.